இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். தவக்காலத்தினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம். இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாபோர் மலையில் உருமாற்றமடைந்ததை நாம் வாசிக்க கேட்டோம். பழைய ஏற்பாட்டு மாமனிதர்களான இறைவாக்கினர் எலியாவும் ஆண்டவரிடமிருந்து 10 கட்டளைகளை பெற்று வந்த மோசேயும் அந்த உருமாற்ற நிகழ்விலே வருகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேதுரு, யாக்கோபு, யோவான் என்னும் 3 திருத்தூதர்களும் இந்த உருமாற்ற நிகழ்விலே வருகின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ தவக்காலத்தில் நாம் சிறப்பாக இந்த நற்செய்தியை வாசிக்கிறோம் என்று சொன்னால், இயேசுவினுடைய உருமாற்றம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றத்திற்கான அழைப்பை கொடுக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மாற வேண்டும். நம்முடைய பலவீனத்திலிருந்து நாம் மாற வேண்டும். எப்படி மாறுவது? சவுல் எப்படி பவுலாக மாறினாரோ அதுபோல ஒரு மாற்றம் நமக்கு தேவை. ஒரு காலத்தில் சவுல் கிறிஸ்தவர்களை தேடி தேடி கைது செய்து துன்புறுத்தினார். அந்த சவுலை தமஸ்கு பயணத்தின் பொழுது ஆண்டவர் தடுத்து ஆட்கொள்ளுகிறார். அங்கேயும் ஒரு பெரிய ஒளி தோன்றுவதை பார்க்கிறோம். சவுல் இயேசுவால் தொடப்படுகிறார், அழைக்கப்படுகிறார். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அவர் அப்படியே கிறிஸ்தவத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு மாமனிதராக, ஒரு இறை தூதராக மாறுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த
பவுலடியார்தான் புதிய ஏற்பாட்டிலே அதிகமான கடிதங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். திருச்சபையை புறவினத்து மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அத்தகைய ஒரு அடிப்படை மாற்றம் இன்று நம் ஒவ்வொருவருக்குமே தேவைப்படுகிறது. நம்முடைய தவறுகளிலிருந்து, நம்முடைய பலவீனங்களிலிருந்து, நம்முடைய குறைபாடுகளிலிருந்து நம்மை முழுமையான ஒரு மாற்றத்திற்கு அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் மாறக்கூடியவை. மாற்றம் என்பது மட்டுமே மாறாமல் இருப்பது, மற்ற அனைத்தும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாம் மாறிப்போகும். மாற்றம் நிலையானது. இதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு நல்லதொரு மாற்றத்திற்கு நம்மையே நாம் கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். சவுல் பவுல் ஆனது போல ஒரு பெரிய மாற்றத்திற்கு நம்மை உட்படுத்த முடியாவிட்டாலும் கூட சிறு சிறு மாற்றங்கள், உதாரணமாக காலையில் எழுந்திருப்பது, திருப்பலிக்கு செல்வது, ஜெபத்திற்கு செல்வது நமக்கு பல நேரங்களிலே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது. நம்மையே நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு சிறு மாற்றத்திற்கு உங்களை உட்படுத்தி பாருங்கள். நான் சரியான நேரத்தில் எழுந்தரிப்பேன், சரியான நேரத்திற்கு திருப்பலிக்கு ஜெபத்திற்கு செல்லுவேன். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல காரியங்களை அடுத்த வேலை செய்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுகிறோம். அன்றன்றைக்குரிய வேலைகளை அன்றன்றைக்கே நாம் செய்ய முயற்சி செய்வோம். ஒரு மாற்றத்திற்கு இந்த தவக்காலத்திலே நம்மை உட்படுத்துவோம். அதே போல பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதெல்லாம், ஐயோ என்னிடத்திலே தேவையான பணம் இல்லையே, ஐயோ என்னால் உதவி செய்ய முடியவில்லை என்று வருத்தப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இருப்பதை கொண்டு இயன்றவரை உதவி செய்ய நம்மையே நாம் ஒரு மாற்றத்திற்கு உட்படுத்துவோம். அதே போல நம்முடைய வீட்டில் உள்ளவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், அவர்களை மதிக்காமல் இருக்கலாம், அவர்களை குறித்து தவறாக தீர்ப்பிட்டு கொண்டிருக்கலாம். இந்த சிறு சிறு காரியங்களிலெல்லாம் நம்மையே நாம் ஒரு மாற்றத்திற்கு உட்படுத்துவோம். அதே போல புதிய ஏற்பாட்டில் சக்கேயுனுடைய மனமாற்றம். சக்கேயு எப்படி நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் 4 மடங்காக அதை சரி செய்து விடுகிறேன் என்று சொன்னாரே, அதே போல ஒரு மாற்றத்திற்கு இயேசுடைய இந்த உருமாற்ற நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நல்ல ஒரு காரியத்திற்காக நம்மை மாற்றிக்கொள்ளுகிற பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி நம்மையும் தந்தை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். எனவே இந்த தவ காலத்தினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஏதாவது ஒரு தவறை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு பலவீனத்திலிருந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிகமாக நாம் உணவை விரயம் செய்து கொண்டிருக்கலாம், அதை மாற்றிக்கொள்ளலாமே. நமக்கு தேவையான உணவை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாமே. அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பிறரை குறித்து தீர்ப்பிடலாம், பிறர் குறைகளை பேசி கொண்டிருக்கலாம். இதோ இந்த தவக்காலத்தில் இந்த நாளில் இருந்து நான் பிறரை தீர்ப்பிட மாட்டேன். நிறைவுள்ளவராயிருங்கள். பிறரை தீர்ப்பிடுவதற்கு நாம் யார் என்ற தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுடைய உருமாற்றம் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிரம்ப கிடைக்கட்டும். நாம் இங்கேயே ஆண்டவரோடு இருப்பது எவ்வளவு இனிமையானது என்பதை உணர்ந்து கொள்வோம். இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. கதிரவனைப் போல் ஒளிர்ந்த எங்கள் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி வருவதற்காய் நன்றி. இயேசுவே, கடந்த நாட்கள், கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களை அற்புதமாய் அதிசயமாய் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தியதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளிலும் உடைய பிரசன்னத்தை நாடி ஜெபிக்கிறோம். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதிக்க விரைந்து வாரும் ஆண்டவரே. இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் இயேசுவே ஆண்டவரே உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ ஆண்டவரே இயேசுவே, நீர் தாபோர் மலையில் உருமாறியது போல நாங்கள் எங்களுடைய தவறுகள் குறைபாடுகளிலிருந்து உருமாற எங்களையே நாங்கள் சரி செய்து கொள்ள உம்முடைய அருளை, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, நீரே வல்லவர், நீரே எங்கள் ஒளி, நீரே எங்கள் நோய்களிலிருந்து விடுதலை கொடுப்பவர். இதோ விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே தொட்டு குணப்படுத்துவீராக. எங்கள் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்கக்கூடிய நல்ல மனதை தார். இயேசுவே ஆண்டவரே, எங்களை வெறுப்போருக்கும் நன்மை செய்யக்கூடிய நல்ல மனதை இந்த நாளிலே கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். இயேசுவே ஆண்டவரே, திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ பிள்ளைகள் காத்து கிடக்கிறார்கள். நீரே இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காய், எத்தனையோ சகோதர சகோதரிகள் தங்களுடைய குடும்பத்திற்காய் ஜெபிக்கக்கூடிய இந்த வேளையிலே இவருடைய உள்ள விருப்பங்களை நிறைவேற்றும் ஆண்டவரே. இவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் கனிவாய் செவிசாய்ப்பீராக. இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களை நீர் பாதுகாத்து தாரும் ஆண்டவரே. இயேசுவே, இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாம் ஆசீர்வதியும். எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும். எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஆர்வத்தோடு உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அருளை, ஆசீர்வாதத்தை பொழிவீராக. இயேசுவே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் ஆண்டவரே, நீரே உம்முடைய பேர் இரக்கத்தினால் மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளுவீராக. இந்த நாள் ஆசீர்வாதத்தின், வெற்றியின், மகிழ்ச்சியின் நாளாயிருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, குடிபோதை, தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பீராக. இதோ அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகளை உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இவர்கள் தேர்வை எழுதவும், 100% தேர்விலே வெற்றி பெறவும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, நீரே எங்கள் தலைவர், நீரே எங்கள் வீட்டின் தலைவர், நீரே எங்களை வழிநடத்துவீராக, நீரே எங்களை பாதுகாப்பீராக. உம்முடைய பிரசன்னத்திற்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வலமுமாயிருந்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களை, புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.